ஹாய், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்டு இல்லை, வெல்கம் டு கீதாஸ் ஃப்யூச்சர் ஹோம். அதாவது நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் குடி போக போகிற அந்த வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் வந்து மைக் எடுத்துகிட்டு வரல கைஸ். சட்டனாக அந்த பக்கம் போனப்போ சரி போய் ஒரு விசிட் போட்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்க்கலான்னு போனேன். ஸோ இப்போ வந்து சவுண்டு கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போது எங்களுக்கு கவர்மெண்ட்டால் அலர்ட் பண்ணியிருக்க வீடு இதுதான். ஸோ வந்து ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஆல்மோஸ்ட் வீடெல்லாம் ஃபினிஷ் ஆயிட்டுது. வீடு கட்டி முடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு ஒரு ரோவில் ஒரு ஒரு ஒர்க் முடிஞ்சிருந்துச்சு. இதுதான் நாங்கள் வரப்போகிற இடம் பாருங்கள். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். செங்குட்டான் குன்றில் என்ற ஒரு இடம், அதாவது ஏனாதவாடி. அங்கே தான் எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து வீடு அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடை தான் நம்ம இப்போது சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நாங்கள் வரப்போகிற வீடு. எங்களுக்காக கவர்மெண்ட் கட்டி கொடுக்குற வீடு. வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்கு ரூமெல்லாம். இதுதான் ஹால் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஹாலு. ஓகே, இப்போ வந்து வயலிங் வேலைலாம் முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேலை தான் பாக்கி இருக்குது. டைல்ஸ் தரை போடணும். தரை போட்டு முடிச்சிட்டாங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வயலிங் வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வாங்க அடுத்தது போய் பார்க்கலாம். ஓகே வாங்க இப்போது கிச்சனுக்கு போவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இதுதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே. ஏன்னா கிச்சனில் தான் மெயின் நமக்கு. ஸோ பாருங்கள், கிச்சனை பாருங்கள். இதுதான் நம்மளோட கிச்சன். இதில் தான் நம்மளோட எல்லா வேலையும் நடக்க போகுது. வாங்க உள்ளே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது கிச்சன். ஜன்னல் வச்சுருக்காங்க. ஜன்னலத்தில் தான் நல்ல ஜில்லுக்கு காற்று வருது நிஜமாவே. ஓகே, கவுண்டர் டாப் இப்படி தான் வரப்போகுது. ஒரு கவுண்டர் டாப் இருக்க போது. செல்ஃப் இருக்குது பாருங்கள் கிச்சனுக்குள்ளே. நம்ம பொருட்கள் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். கிச்சனுக்கு தேவையான பொருட்கள். மேலே ஒரு செல்ஃப் இருக்குது. ஓகே, கிச்சனுக்கே நல்லா தான் இருக்குது. வீடு ஃபுல்லாக நல்லா ஜில்லுன்னு குளிர்ச்சியாக இருக்குது. நல்லா ஓகே, இதுதான் வந்து நம்மளோட பெட்ரூம். எங்களை முடிஞ்சிட்டு எல்லா வயலும் இப்போ முடிஞ்சிருக்கு. ஓகே, ஆனால் ஜில்லுன்னு இருக்குது. நம்ம இப்போ இருக்கிற வீடு வந்து சீட்டு வீடு தானே. சீட்டு வீட்டில் ரொம்ப வெக்கையாக இருக்கும். ஆனால் இங்கே நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஏசி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க. ஓகே, ஜன்னலை திறந்தால் எதிர் வீடு அப்படியே நல்லா தெரியும். எதிர் வீடு அப்படியே ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். நம்ம ஜன்னல்லேருந்து பார்த்தா எதிர் வீட்டை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நல்லா இருக்கா வீடு பாருங்கள். வாங்க வந்து நம்மளோட பாத்ரூம், குளியலறை, கழிவறை ரெண்டுமே இதுதான். உள்ள வாங்க பாருங்க, இவ்வளோதான். இதுக்குள்ளே தான் நம்ம நின்று குளிக்கணும், எல்லாமே பண்ணணும். ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்தோட வீடு பார்த்தீங்க. இப்போ வந்து ஒரு ஃபேமிலி இருக்க மாதிரி ஒரு வீடு பார்த்தோம். ஒரு காம்பவுண்ட், அதில் 4 வீடு பக்கத்தில் இருக்கும். இப்போ வந்து டாய்லெட்டுக்கான வேலை, அதுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க. நாங்கள் ஒரு ரோ மட்டும் பார்த்தோம், 2 ரோ பார்த்தோம். அதில் ஒரு ரோவில் வந்து எலக்ட்ரிக் ஒர்க் முடிஞ்சிச்சு. இன்னொரு ரோவில் வந்து பாத்ரூமுக்கு மேலே சீட்டு, அப்புறம் கதவு கூட போட்டிருந்தாங்க. இப்போ நான் காட்டினதில் வந்து கதவு போடல. இன்னும் ஒரு லைனில் கதவு போட்டிருந்தாங்க. வெயிலுன்றதுனால சரி எல்லாத்துக்கும் போய் பார்க்க முடியல. வந்ததுக்காக கொஞ்சம் பார்த்தேன். நீங்களும் பார்த்து கொண்டிருப்பீங்க. இதுதான் நாங்கள் எதிர்காலத்தில் வந்து வாழ போகிற வீடு. ஃபஸ்ட்டு நாங்கள் 1990 1990 வந்தப்போ ஒரு 10க்கு 10 ஒரு ரூம் தான் கொடுத்துருந்தாங்க. அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கிட்டு நாங்கள். இப்போ வந்து பரவாயில்ல, ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு ஹால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன குடும்பம் வாழலாம், தாராளமாக வாழலாம். சரி, கவர்மெண்ட் நம்ம இது நாள் வரைக்கும் ஒரு புறம்போக்கு நிலத்தில் சொந்தமில்லாத இடத்துல இருந்தோம். இப்போ சொந்தமாக கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு வீடு கொடுக்க போகிறாங்க. அதை வந்து நம்ம சந்தோஷமாக வரவேற்கணும். என்ன பண்ணுறது, நிறைய சாமான் அதெல்லாம் இருக்கும், பொருட்கள், அதை வைக்க முடியாது தான். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதில் வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது, வீடு நல்லாவே இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ கல்லெல்லாம், அந்த கல்லெல்லாம் தோண்டி எடுத்து தான் நமக்காக கிணறு பாருங்கள். அந்த கிணறை தான் இப்போ போய் பார்க்க போகிறோம்.
எங்களுக்காக ரெடி பண்ண கிணறு. வாங்க கிணறை போய் பார்க்கலாம். இங்கே தான் மொத்த தண்ணியும் எங்களுக்கு வரப்போகுது. கேட்கும்போது தெரியல. தண்ணி இருக்கு. ஹைட்டுக்கு இருக்குது கிணறு, நல்ல பெரிய கிணறு. அங்கே தான் டேங்கு கட்டிகிட்ருக்காங்க. டேங்க் இன்னும் கட்ட ஆரம்பிக்கலை. அதையும் போய் பார்த்துடலாம். இங்கே தான் ஃபுல் தண்ணி எங்களுக்கு குளிக்கிறதுக்கு எல்லா தண்ணியும் இங்கே தான் வரப்போகுது. நல்லா இருக்கும். போய் ஃபஸ்ட்டு தண்ணிக்கான வேலையும் முடிஞ்சிடுச்சு. நல்லா சுற்றி பாருங்கள். இதுதான் நம்ம இருக்க போகிற இடம். நல்லா கல், மலை, பாறை எல்லாத்தையும் தோண்டி நமக்காக ஒரு வீடு எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹாப்பியாக வந்து வாழலாம். கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வீடெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே நல்லா தான் இருக்குது. குவார்ட்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பக்கத்தில் குளம் இருக்குதுன்னு சொன்னாங்க. குளத்தை பார்த்துட்டு போங்கன்னு. வாங்க குளத்தை பார்க்கலாம். இங்கே தான் வந்து தண்ணி டேங்க், கிணறுல இருந்து இந்த தண்ணி டேங்க் மூலமாக தான் மேலே பெரிய டேங்க் வச்சு நமக்கு தண்ணி வசதி ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ குளத்தை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. குளத்தை பார்க்கலாமா? குளம்ண்டா இதுதான் குளம். அதாவது இயற்கையாக இருந்த குளம் இல்லை. இப்போல்லாம் அந்த செயற்கையாக தண்ணி நிற்கிறதுக்காக ரெடி பண்ணுறாங்கல்ல, அந்த இடம் தான் இது. தண்ணி நிற்கிது. மழை பெஞ்சா நல்லா தண்ணி நிற்கும். 100 நாள் வேலை கூட நமக்கு இங்கேயே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வீடை ஃபுல்லாக வேலைலாம் நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் இல்லை, ஒரு கொஞ்சம் பேர் தான் வேலை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. நல்லா பேசினாங்க. பாருங்கம்மா, இதுதான் நீங்கள் இருக்க போகிற வீடு அப்படின்னு சொல்லிட்டு. வெயிலுன்றதுனால கொஞ்சம் ஃபுல்லாக போய் சுற்றி பார்க்க முடியலை. திடீர்னு தான் வந்தோம். சரி, நாங்கள் இப்போது பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் பாருங்கள் எங்களோட சேர்ந்து எங்களோட வீடு எப்படி இருக்குன்னு. வீட்டுக்கு குடி போகும்போது கண்டிப்பாக நான் திரும்ப உங்களுக்காக வீடியோ போடுவேன். அப்பயும் பார்க்கலாம். இது அடுத்த ரோவில் வந்து பார்த்தோம். அடுத்த ரோவில் வந்து பார்த்தப்ப தான் உள்ளே வந்து பாத்ரூமுக்கெல்லாம் மேலே சீட்லாம் போட்டிருந்தாங்க. என்ன ஒரு பக்கம் கதவெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் தண்ணி பைப்பு மட்டும் அந்த கனெக்ஷன்லாம் கொடுக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக தானே வரும், வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தானே செய்வாங்க. ஸோ வந்து இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இடமெல்லாம் தாராளமாக இருந்துச்சு. நம்ம விளையாடுறதுக்கு, பசங்க விளையாடுறதுக்கு கிரவுண்டெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, என்ன கொஞ்சம் தூரமாக இருக்கும் எங்களுக்கு. சிட்டி டவுனுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஓகே, பழகிக்கலாம். சரி, பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கணும், பக்கத்தில் கோயிலும் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு வந்தோம். பார்த்தா பக்கத்தில் பள்ளிக்கூடமும் இருக்குது, பக்கத்தில் கோயிலும் இருக்குது. நாங்கள் வர்ற வழியில் மலையில் ஒரு முருகன் கோயில், அப்புறம் பக்கத்தில் 2 பள்ளிக்கூட பிள்ளைங்க வந்து நடந்து போய் கொண்டிருந்தாங்க. எவ்வளோ தூரம்? நடந்து கூட போகலாமா? நடந்து போகிறீங்களா? ஹை ஸ்கூலா என்னது? எத்தனை வரைக்கும் இருக்கு? 10th வரைக்குமா? கேர்ள்ஸ் பாய்ஸா? எக்ஸாம் இன்னைக்கு நல்லா எழுதி. பாய் சொல்லு. தெரியல. பாய் சொல்லு. ஓகே, அவங்கக்கிட்ட விசாரித்ததில் பக்கத்துலேயே எங்களுக்கு நடந்து போகிற தொலைவிலேயே ஏனாதவாடி தானே, அங்கே வந்து பள்ளிக்கூடம் இருக்குது. ஹை ஸ்கூலே இருக்குது. பக்கத்தில் பாருங்கள், முருகன் கோயிலும் இருக்குது, பள்ளிக்கூடமும் இருக்குது. கவலையே இல்லை. நல்ல இடம் தான். பழகிட்டோம்னா பிரச்சனை இல்லை. நாங்கள் குடி போகும்போது கண்டிப்பாக நீங்களும் வாங்க. பால் காய்ச்சுவோம், எல்லாமே செய்வோம். நீங்களும் வந்து எங்களோட வீட்டுக்கு வாங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தேன். நல்லா இயற்கை காட்சி. காடு மாதிரி இருக்குது. காடு இல்லை, மரங்கள்லாம் இருக்குது. அக்கம் பக்கத்தில் குடிகளும் இருக்குது. ரொம்ப தூரம் போயிட்டோம்னா ஊர் மனைகளும் இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாப் இருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை எங்கூட சேர்ந்து ரசித்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு ஷேர் கொடுங்க. ஓகே, பாருங்கள், ஊர் மனைங்க பக்கத்துலேயே இருக்குது. பைக்கில் போகும்போதே அப்படியே ஒரு சின்னதாக ஒரு கிளிப். திடீர்னு தான் வந்து பார்த்துட்டு போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.